ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று ரீசெண்டாக பிலிப்பைன்ஸை தாக்கியிருக்கு. ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க, இடத்துல இந்த வருஷத்தில் வந்த ஸ்ட்ராங்கஸ்ட் புயல்லையே அதுதான் மிகப்பெரிய புயல்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது பிலிப்பைன்ஸில்? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த புயலோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டைபோன் கல்மெகி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால் அஸ் டைனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புயல் வந்து சென்ட்ரல் பிலிப்பைன்ஸில் வந்து ரீசெண்டாக தாக்கியிருக்கு. சரிங்களா? காற்று வந்து 270 மைல்லேருந்து 300 மைல் வரையும் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால சென்ட்ரல் பிலிப்பைன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து வீடு வாசல் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி 3 பில்லியன் அளவுக்கு வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து இந்த புயல்னால டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்னால நிறைய வந்து இப்போ கார்கள் வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பிரிட்ஜஸ்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நிறைய வந்து உலக நாடுகள், ஜப்பான், யூஎஸ், இந்தியாவிலேருந்து நிறைய வந்து அவங்களால முடிஞ்ச முயற்சியை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. ஆனா ஸ்டில் பாத்தீங்கன்னா வந்து எல்லா விஷயமும் ஸ்லோவா தான் நடக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா தண்ணி இன்னும் வந்து வத்தாததுனால எல்லா இடமும் சில இடங்கள்ல ஐசோலேட் ஆயிருக்கு. அவங்களால இன்னும் வந்து வெளியே வர முடியல, இல்லை இங்க இருக்கவங்களால உள்ள போக முடியலன்னு சொல்றாங்க. இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா கால மாற்றம் ஏற்படுறதுனால இது மாதிரி மிகப்பெரிய புயல்கள் இனிமேல் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜஸ்ட் பிலிப்பைன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே இந்த கால மாற்றம் ஏற்படுறதுனால இது மாதிரி மிகப்பெரிய புயல்கள் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்க டெய்லியும் 2 மினிட்ஸ்ல நியூஸ் பைட் மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.